975. Very good. ஹென்றி சாண்டர்ஸ், வட்டி கடைக்கு போனா 40 ரூபா, என்கிட்ட 30 ரூபா தான். 10 ரூபாய்க்கு தின்னு இருக்க, 20 ரூபா புடி. சார், நான் செகண்ட் ஹேண்ட் அந்த வாட்ச் வாங்கும் போது 80 ரூபாய் சார். பணத்தை பிடி முதல்ல. அது இல்ல சார். முதல்ல பணத்தை பிடியும். ஓய் இல்ல சார், நான் என்ன பட்டணத்துக்கு போட்டு வந்துட்டானுங்க. யோ கையடியா, தயவு செய்து என் ஹிஸ்டரி என்னன்னு கேளுங்க சார். ஹிஸ்டரியா? ஆமா சார், அது ஒரு பெரிய கண்ணீர் கதை சார். கண்ணீர் கதை? கண்ணீர் கதை? எத்தனை கண்ணீர் கதை நான் காமிக்கிறேன் பாரு உனக்கு. சூப்பர், இத்தனை கண்ணீர் கதை. என்ன சொல்ல போற நீ? MBA படிச்சிருக்கேன், மெட்ராஸுக்கு வந்தேன், வேலை கிடைக்கல, பசி, கண்ணு நட்டுறது, கால் அடைக்கிறது தானே. ஓ, எங்கேயாவது போய் பத்திரிகையில சுயசரிதை எழுது. வந்து சேர்ந்தீங்க பார். மிச்சம் ஏதாவது வருமா சார்? அடுப்புல வெந்நீர் இருக்கு, அதான் வரும். ரொம்ப நல்லது. இன்னே வேடிக்கை. என்ன வேலை? இன்னும் மானே சாப்பிடல, அதுக்குள்ள நோக்கு என்ன அவசரம் கொட்டிக்க வந்துட்டேன். இதா வயசு 80 தாண்டா மட்டும் போதாது, புத்தியிலையும் கூட அது வேணும். இலையில உட்கார்ந்தவனை எழுப்புறியே, நோக்கு கொஞ்சமாவது இங்கிதம் இருக்கா? He is taking undue advantage. I know. You don't teach me lesson. Keep quiet. கோபால், என் தோப்பனார் பண்ணது தப்பு தான், மன்னிச்சு. இல்ல, தப்பு என்னோடதான். நான் 4-5 நாளா சாப்பிடல. மத்தியானம் கூட சாப்பிட உட்கார வச்ச, கூட புரோகிதம் பண்ண வந்தவரெல்லாம் சுதா சோகா கூட சொல்ல தெரியல, நல்லா கொட்டி கூடான்னு சொல்லி கிண்டலா பேசினான். வேண்டான்னு எழுந்துட்டேன். சாயங்காலத்திலிருந்து நல்ல பசி, யாராவது கூப்பிட மாட்டாங்கன்னு சொல்லி காத்துட்டு இருந்தேன். மாமி இலை எடுத்துட்டு வான்னு சொன்னதும் பேக்குதான் நினைச்சு பைத்தியகாரத்தனமா வந்து உட்கார்ந்துட்டேன். நீங்க சாப்பிடுங்க. பானு, போய் இன்னொரு இலை அறுத்துண்டு வா. சாப்பிடலாம். இல்ல, நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறம். நான் தான் மன்னிச்சுடுன்னு சொல்லிட்டேன்ல, வா. உட்கார். நீங்க இங்க உட்காருங்க, நான் அங்க உட்கார். இங்கே உட்கார். அப்படியே இருக்கட்டும். வாடி. ஆத்துக்கு யாராவது விருந்தாளி வந்தா முதல்ல அவளை சாப்பிட வச்சு அப்புறமா நாம சாப்பிடணும். இந்த அம்பியை இங்கேயே தங்க சொன்னேன்ல, சாப்பாட்டு வேலைக்கு இவனையும் கூப்பிடணும்னு உன் மர மண்டைக்கு ஏறல. I'm extremely sorry, Mr. Gopal. இந்த வயசுல கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் வேற. நீ சாப்பிடு கோபால். இந்தாங்க, போய் துணியை மாத்திக்கிட்டு தலை சீட்டு வாங்க. இத பாருமா, நீ ஒரு படிச்ச பொண்ணு, ஆனா கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லாம காசை கொடுத்து அடியாட்களை கூட்டு வந்து அடிக்கிற அளவுக்கு துணிஞ்சிட்ட. ஆனா அதுலயும் அந்த ஆள் தான் ஜெயிச்சிருக்காரு. இதுக்கு மேலே உன் குணத்தை நீ மாத்திக்கல, உன்னை என் பொண்ணுன்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா இருக்கு. ஐயா, உன்னை பிடிக்கலன்னு சொன்னதுக்கு அப்புறமும் இவ்வளவு கட்டாயப்படுத்தி என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியே? கல்யாணத்துக்கு அப்புறம் நான் என் மேல எண்ணெயை ஊத்திக்கிட்டு நெருப்பு வச்சுக்கிட்டா என்ன ஏன் செய்வ? ஒண்ணும் பண்ண மாட்டேன், உன்னை கட்டி பிடிச்சுக்குவேன். நாளைக்கு பாக்குறேன்.
உங்க பையனை உங்க தங்கச்சி பொண்ணுக்கே கல்யாணம் பண்ணி வைங்க. உங்க கௌரவத்தை காப்பாத்துற மாதிரி இருக்கும். அந்த பொண்ணு முகத்துல கரிய பூசின மாதிரி இருக்கும். சரி, கல்யாணத்தை அதே தேதியில வச்சுக்குவோம். பொண்ணு என் தங்கச்சி பொண்ணுதான். போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. எங்க குடும்பத்துக்கு விளக்கேற்றி வச்ச குலதெய்வமே நீங்கதான் மச்சான். வரே மச்சான். ராசுகுட்டி மச்சான் அதே தேதியில கல்யாணம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாரு. கல்யாணத்தையும் அதே தேதியில வச்சுக்கலாம். பொண்ணும் அதே பொண்ணு ருக்மணி தான். அவன் அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டாளா? சொல்லல, ஆனா சொல்லிடுவான்னு நம்பிக்கை இருக்கு. ஏண்டா என்ன கேவலப்படுத்திட்டு போயிட்டா? அவகிட்ட என் மான மரியாதை எல்லாம் அடகு வைக்க சொல்றியா? நான் படிக்காதவன், அந்த கோவம் அவனுக்கு இருக்குமல்ல. அதுல முன்ன பின்ன யோசிக்காம பத்திரிக்கை கிழிச்சு வீசிட்டு போயிட்டா. அதே நீ கேவலம் பெருசுபடுத்திக்கிற. டேய், என்ன பொறுத்த வரைக்கும் இது மான பிரச்சனை. எனக்கு இது வாழ்க்கை பிரச்சனை. இது பாருங்க. அப்போ என் மான மரியாதையை விட அவனுக்கு பெருசா போயிட்டாளா? சொல்லுடா, என்னோட பெருசா போயிட்டாளா? என்ன நீ சும்மா மான மரியாதை பேசிட்டு இருக்கிற? நான் நீ சேர்ந்திருந்தா தானே உனக்கு மான பிரச்சனை. நான் வேணா தனியா போயிடுறேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன். யாராவது கேட்டாங்கன்னா அவன் இஷ்டத்துக்கு அவன் கல்யாணம் பண்ணிட்டான்னு சொல்லு. அப்போ உன் மானம் போகாது. ஏண்டா தனியா போற அளவுக்கு உனக்கு துணிச்சல் வந்துருச்சா? ஆமா, கல்யாணம்ங்கிறது ஒரு தடவை தான். அது அந்த பொண்ணு கூட தான். அதனால தனியா போறேன். என் சொத்தை பிரிச்சு கொடுத்துரு. தப்பு கண்ணு, உங்க அப்பா கிட்ட நீ இப்படி ஒரு வார்த்தை கேட்டுட்டு கூடாதுப்பா. என்னன்னா எங்க அப்பனுக்கு எவ்வளவு பிடிவாதம் இருக்கும்போது அவருக்கு பொண்ணு எனக்கு அதே பிடிவாதம் இருக்கும்ல. ராஜகுட்டி, யார்கிட்ட என்ன பேசுறதுன்னு புரியாம பேசிக்கிட்டு இருக்க. வேண்டாமா வேண்டாமா, உன்னை கையெடுத்து கும்பிடுறம்மா. என் பிள்ளைகிட்ட ஒண்ணு சொல்லிடாதம்மா. இது என் வீட்டு பிரச்சனை. நீங்க மூணாம் மனுஷி, நீங்க இதுல தலையிட வேண்டாம். யாரு? நாங்க மூணா மனுஷங்களா? இல்ல, நான் சொல்லி நான் தருவேன். நீ யாரு உனக்கு தெரியுமா? என்ன நீ யார் நான் யாருன்ட்டு? இத பாருங்கம்மா, நீ ரோட்ல கிடந்த அனாத உன்னை ஏத்து ஓட்டுனாங்க. அடி பாவி, என் பிள்ளைய கெடுத்துட்டு. உன் பொண்ணு நல்லா இருக்குங்கிறதுக்காக என் புள்ள வாழ்க்கையை ஐயோ ஐயோ, என் பிள்ளை இதை எப்படி தாங்க போறா? ராசுகுட்டி, யார் சொன்னாலும் நம்பாத நம்பாத நம்பாத. நீ என் பிள்ளைதாப்பா, நீ என் பிள்ளைதாப்பா, நீ என் பிள்ளைதாப்பா, நீ என் பிள்ளைதாப்பா. அப்பா, நீ என் பிள்ளைதாப்பா, என் பிள்ளைதாப்பா. ஐயோ, சொல்லுங்களே, என் பிள்ளைதான்னு சொல்லுங்களே, அவனுக்கு சொல்லுங்களே. நீ பிராமணனா? சொல்லுடா, நீ பிராமணனா? முதல்ல அந்த பூனரை கழட்டு. இதோ இந்த அக்னி சாட்சியா, இந்த க்ஷணத்துல இருந்து நீ என் பொண்ணை தொடறதில்லைன்னு சத்தியம் பண்ணு. இல்ல இப்பவே நடு வீதியில ஒரு அக்னியை வளர்த்து ஊரறிய நான் இறங்கிடுவேன். என்ன? நீங்க யாரும் பேசாதீங்க. சொல்லுடா, நான் அக்னியில இறங்கிடவா இல்ல
நீ என் பொண்ணை தொடறதில்லைன்னு சத்தியம் பண்ணு. இப்பவே துணிமணி எல்லாம் எடுத்துட்டு நீ ஊருக்கு கிளம்பு. நான் மட்டுமா? நீயும் உன் சம்சாரம் எல்லாம் தான். டே கண்ணு, சும்மா எதுக்குடா விதண்டா வாதம் பண்ற? எப்ப நீ அந்த பொண்ணை தொடறதுலேன்னு சத்தியம் பண்ணிட்டியோ அப்புறம் நீ மட்டும் இந்த ஊர்ல இருந்து என்னடா கண்ணு பண்ண போற? இல்லம்மா, இனிமேதான் இந்த ஊர்ல எனக்கு நிறைய வேலை இருக்கு. 30 வருஷத்துக்கு முன்னாலேயே உங்க அம்மா சொன்னா, இன்னைக்கு நாள் நல்லா இல்ல, பிறக்கிற புள்ள புத்தி சுவாதீனம் இல்லாம போயிடும், வேண்டாம்னா. நான் தான் கேட்கல. இப்ப பாரு, அதே மாதிரி மாட்டிடுச்சு. தொடறது இல்லைன்னு சத்தியம் பண்ணிட்டானா, இனிமேதான் இந்த ஊர்ல நிறைய வேலை இருக்குதான். இத பாரு கண்ணு, காலையில கூட நானும் உங்க ஐயனு போய் பேசி பார்த்தோம். அந்த ஆளு சரியான முரட்டையரா இருப்பாரு போல இருக்கு. போலீஸ்ல கிலீஸ்ல சொல்லி உன்னை உள்ள தள்ளிட போறாரு. பேசாம நம்ம ஊருக்கே போயிடுவாங்கன்னு. புரியாம பேசாதம்மா. சாஸ்திரி என்ன பிடிக்கலன்னு சத்தியம் வாங்கியிருந்தா பரவாயில்ல, என் பொறப்பையும் பூர்வீகத்தையும் பிடிக்கலன்னு சத்தியம் வாங்கியிருக்காரு. இது நம்மள மட்டும் இல்ல, நம்மள மாதிரி தாழ்த்தப்பட்ட ஜாதிக்காரங்க அத்தனை பேர்த்தையும் கேவலப்படுத்துற மாதிரி இருக்கு. மனுஷங்க எல்லாரும் ஒண்ணுதான்னு அந்த சாஸ்திரிக்கு நான் புரிய வைக்கணும். அப்படி இல்லாம ஊர் விட்டு போனேன்னா அப்புறம் நான் ஒரு அப்பனுக்கு பிறக்கலான்னு அர்த்தம். மகனே, நான் சின்ன வயசுல பெரியார் இயக்கத்துல சேர்ந்ததுனால என்ன பின்னி எடுத்துட்டாங்க. அதுலதான் என் கண்ணு ரெண்டும் இடமாறி போச்சு. இப்ப நீ பேசுறத கேட்கும் போது என் கண்ணு ரெண்டும் பழைய இடத்துக்கே வந்த மாதிரி இருக்குடா. யோ, நீ வேற விவரம் கிட்டத்தனமா ஏன் அவனை உசுப்பி விட்டுக்கிட்டு இருக்க? இத பாரு கண்ணு, சாஸ்திரிக்கு புரியட்டும் புரியாம போகும். அந்த பொண்ணு வாழ்க்கை பாழா போனது தானே. அந்த பழி உண்மையிலதானே விழுகும். எத்தனை கோயிலுக்கு போய் எத்தனை சாமியை கும்பிட்டாலும் அந்த பாவம் தீரவா போகுது. நீ நினைக்கிற மாதிரி உன் மகன் எந்த பாவத்தையும் செஞ்சிடலாமா? கல்யாணத்துல அவங்க ஐயர் தாலி கட்டும் போது 33 கோடி தேவர்கள் சாட்சியா தாலி கட்டுங்கன்னு சொன்னாங்க. ஆனா நான் அத்தனை பேர்த்த சாட்சி வச்சுக்கல. ஒரே ஒரு சாட்சி மட்டும் தான் வச்சுக்கிட்டேன். அது என் மனசாட்சி. ஒரு சாஸ்திரி இல்ல, 9000 சாஸ்திரி எதிர்த்து வந்தாலும் பானுவை நான் விட்டு கொடுக்க போறதில்ல. என்னைக்கு இருந்தாலும் எனக்கு பொண்டாட்டி தான். இதை யாருனாலையும் மாத்த முடியாது. என்னடாது உன்னோட தொடலைன்னு சத்தியம் பண்ணிவிட்ட, அப்புறம் என்னமோ பொண்டாட்டி கிண்ட. நீ எதுக்கு பானு இங்க வந்த? என் காத்துல இருக்கிற எல்லாரும் இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியாம ஆளாளுக்கு வாய்க்கு வந்த விதமா பேசிட்டு இருக்கா. கட்டினா உங்களுக்காவது இதுக்கு அர்த்தம் புரியுமோ இல்லையோன்னு எனக்கு சந்தேகம் வந்துருது. அதான் வந்த. இவ்வளவு நேரம் நீங்க பேசிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். நான் உங்களுக்கு கழுத்து நீட்டினது சீனிவாச சாஸ்திரிக்கு வேணும்னா தலைகுனிவா இருக்கலாம். ஆனா எனக்கு அது ரொம்ப பெருமையா இருக்கு. முதல்ல வீட்டுக்கு வந்துட்டு வாசல்ல நின்னு அழுதுகிட்டு இருக்கேம்மா. உள்ள வாடி கண்ணு. வேண்டாம். இது பாருமா, பானு பத்தி எனக்கு நல்லா தெரியும். நான் என்ன சொல்றேனோ அதான் அவளுக்கு வேத வாக்கு. நிச்சயமா என் வார்த்தையை மீறி அவ இந்த வாசப்படிக்குள்ள நுழைய மாட்டான். முதல்ல அத்தை கூப்பிட்டாங்க, அதான் வந்தேன். அத்தையா? ஆமா மாமா. ஆமா, கலியுகம் பிறக்க போகுது. அதுல மனுஷங்கள் எல்லாம் பறவை மாதிரி பறப்பாங்கன்னு சொன்னாங்க. என் பொண்டாட்டி வேற பறக்குறா. இது எங்க போய் முடிய போகுதோ? இருமா என்னங்க வாங்க. இந்த வீட்டுல சக்தி சிவன் எல்லாமே ஒண்ணுதான். நீ அங்கேயே விடு. மகராசியா இருமா. கொஞ்சம் இரு, பிடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டாரு. இரு, ஒரு பாய் தலகாணி போட்டு பால் பழம் இதெல்லாம் வச்சுட்டீங்கன்னா சேர்ந்தாப்புல சாந்தி முகூர்த்தம் பாத்திரலாம். போ, அதுக்கு என்ன விளையாடுற நீ? ஏய், நீ வீட்டுக்கு போ. அத்தை என்னமோ சாந்தி முகூர்த்தம். அரைஞ்சு பல்லுகள் எல்லாம் கழட்டி போடுவேன். தாலி கட்டியாச்சு, இனிமே ஐயர் பிள்ளை எல்லாம் பார்க்க மாட்டேன். போடி. டீயா? ஏன் என்ன? இல்ல, எங்க ஆளுங்க தான் அது அதிகமா யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தேன். எல்லா பக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அத்தை வர மாமா. என்னப்பா, வீட்டுக்கு வந்த பொண்ணுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுத்து அனுப்பிச்சிருக்கலாம். யாரடி இவ சுத்த விவரம் புரியாதவளா இருக்கா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீ தானே முரட்டையர்னு சொன்ன. இந்த பொண்ணு இங்க வந்துட்டு போற சமாச்சாரம் அந்த ஆளுக்கு தெரிஞ்சது. வாசப்படியை விட்டு கீழே இறங்கு. அப்பா, இறங்கி தெருவில் நில்லடி. அம்புஜா, இங்கதானே இருக்கேன். ஒரு குடத்துல ஜலம் கொண்டு வா. எதுக்குண்ணா? உன் பொண்ணு செத்து போயிட்டா 10 பண்ணுவோம்ல, அதுக்குதான். அவள் ஏற்கனவே நொந்து போயிருக்கா. அவளை மேலும் மேலும் போட்டு மிதிச்சா என்ன அர்த்தம்? Do you think there is nobody to question you? இவ நான் பெத்த பொண்ணு. இவளை எப்படி வேணாலும் தண்டிக்கிறதுக்கு எனக்கு உரிமை உண்டு. என் ஆத்து பிரச்சனையில யாரும் தலையிடாதீங்க. ஓஹோ, நீங்க உங்க தோப்பனார் கிட்ட சொல்ற அதே பதில நான் திருப்பி சொல்றேன். என் ஆத்துக்கார பாக்குறதுக்காக நான் போனேன்.
இதுல தலையிட உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? இல்லடி, இன்னையோட எல்லா உறவும் அறுந்து போச்சு. ஆனா அக்ரஹாரம் மொத்தத்துக்கு அது தெரிய வேண்டாம். அதனாலதான் நடுத்தருவில் வச்சு 10 பண்றேன்னு. பெரிய தர்மகர்த்தான் மாத்திரம் பேர் எடுத்து சும்மாருமா, ஒரு பாவம் பண்ணாத. இந்த குழந்தைக்கு 10 பண்ண போறேன்னு சொல்லிட்டு அலையறியே. எல்லா பாவத்தையும் நான் பார்த்துட்டு இருக்கேன். முதல்ல எனக்கு 10 பண்ணி தொலை. கொண்டு வர சொல்லி ஜலத்தை தலைமையில கொட்டும். பேசாம பொண்ணை உள்ள கூட்டின்னு போங்க. ஏண்டா சீனி, தாலி கட்டின கையோட ஆம்படையாம் பொண்டாட்டியே தனித்தனியா பிரிச்சு வச்சேன். அதே மகா பாவம். இப்ப 10ஆவதுக்கு 10 வேற பண்றேங்கிறிய. இவ பொண்ணா பிறந்ததுனால இப்ப தலை குனிஞ்சு நிக்கிறா. இவளே பிள்ளையா பிறந்திருந்தான்னா உங்களுக்கு என்ன 10 பண்ணிருப்பா? இத பாருங்க, என் புருஷன் சதுர்வேதி 4 வேதமும் படிச்சிருக்கார். எல்லா சாஸ்திர சம்பிரதாயங்களும் அவருக்கே தெரியும். நீங்க யாரும் அட்வைஸ் பண்ண வேண்டியது ஒண்ணு யோசிக்காதீங்க. எப்ப உங்க வார்த்தையை மீறி அவ ஆத்த விட்டு வெளியே போனாலும் இனிமே அவ உள்ள வரக்கூடாது. இந்தாங்க ஜலத்தை கொட்டுங்க. ஈஸ்வரன் சாட்சியா, இனி உனக்கும் எனக்கும் இருக்கிற எல்லா உறவும் அறுந்து போச்சு. ஏயா, நான் வேணான்னு சொல்ல என்ன துரத்தி லவ் பண்ணல. இப்ப நான் மனசு மாதிரி பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தா அப்போ என்ன பாக்க வரல. சரி பரவாயில்ல, நம்மளே நேர்ல போய் பாக்கலான்னு வந்தா நீ பாட்டுக்கு பேசாம போயிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இதான் ஒரு பொண்ணு கொஞ்சம் வலி வந்தா உடனே பிகு பண்ணிக்குவீங்களா? இத பாருமா, நான் உன் பின்னால சுத்தி உன்னை கலாட்டா பண்ணதெல்லாம் தப்புதான். என்ன மன்னிச்சிரு. எதுக்காக மன்னிக்கணும்? நான் தான் பச்சை குடி காமிச்சிட்டேனே. அப்ப என் சூழ்நிலை வேற, இப்ப என் சூழ்நிலை வேறமா. தெரியும். இப்ப நீ என்ன சொல்ல போற? இத்தனை நாளா அப்பா அம்மாவோட சொந்த பிள்ளைங்கிற நினைப்புல தலைகால் புரியாம ஊர் சுத்திட்டு இருந்தேன். இப்ப நான் ஒரு அனாதைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பழைய மைனர் தனம் பந்தா எல்லாத்தையும் விட்டுட்டு தந்தை கேட்ட தனையனா ஒரு பொறுப்புள்ள ஆளா மாறிட்டேன்னு சொல்ல போற. அவ்வளவுதானையா? இத பாரு, இவ்வளவு கலாட்டா பண்ணி எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியே. ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் நான் நெருப்பு வச்சா என்ன பண்ணுவேன்னு கேட்டதுக்கு ஒண்ணும் பண்ண மாட்டேன், உன்னை அப்படியே கட்டி பிடிச்சுக்குவேன்னு சொன்னியே. அன்னைக்கு தயவ மனசோட ஆள் எனக்கு புரிஞ்சது. நீ அனாதைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ அழுதியோ இல்லையோ, நான் அப்படி அழுதையா. அப்பதான் முடிவு பண்ண நீதான் எனக்கு புருஷன். இல்லம்மா, எங்க இது பாருமா, என் பையன் உன் மேல ஆசைப்பட்டதுலயும் தப்பு இல்ல. அவன் மனசை புரிஞ்சுக்கிட்டு நீ அவனை தேடி வந்ததுலயும் தப்பு இல்ல. எதுக்கும் கால நேரம்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப அவங்க அப்ப வேற இடத்துல சம்பந்தம் பேசி முடிச்சுட்டாரு. இனிமே ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல. என்ன ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல, எல்லாருமே சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்தி அப்பா மனசை மாத்திடுவோம். இல்ல, அவர் ஒத்துக்க மாட்டாரு. ஆனா அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க நேருக்கு நேர் போய் மோதுங்க, எல்லாம் சரியா போயிடும். நீ வாய் மூட்டு. என்ன வாய மூடிட்டு இருக்கிறது? விரல் சூப்பர பொண்ணே, என்னால ஜீர்ணிக்க முடியல. நீங்க கிளம்புங்க. நீங்க போல. டேய், ஐயோ அண்ணே, எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். உள்ள வரீங்களா? எதுவா இருந்தாலும் இங்கே பேசு. அன்னைக்கு நான் படிச்சவங்கிற திமிர்ல கோவத்துல உங்களை என்னென்னவோ பேசிட்டேன். தப்புதான். நடந்ததையெல்லாம் மறந்துட்டு பெரிய மனசு பண்ணி என்ன மன்னிச்சிருங்க. மறந்துட்டேன். வாங்க, படுக்காருங்க. புள்ள வரம் கேட்க போய் புருஷனை தொலைச்சிட்டு வந்தான்னு சொல்லுவாங்க. அது உன் விஷயத்துல கரெக்டா போச்சு. என்னங்க, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? வர்ற வெள்ளிக்கிழமைக்குள்ள அவளை வீட்டுல இருந்து அனுப்பல. பொண்டாட்டியும் கிடையாது, புள்ளையும் கிடையாது. நான் சொல்லி அனுப்பியும் கூட அவளை இன்னும் வீட்டுல வச்சிட்டு இருக்கீங்களே. உங்க 2 பேருக்கும் என்ன நெஞ்செழுத்தம் இருக்கணும்? என்னப்பா சொல்ற? வர்ற வெள்ளிக்கிழமை வரைக்கும் பாப்போம். அந்த பொண்ணு குடும்பத்துக்கு ஏத்தவளா இருந்து வீட்டு வேலையெல்லாம் பொறுப்பா செஞ்சானா அதுக்கப்புறம் சனிக்கிழமை உட்கார்ந்து கல்யாண சமாச்சாரம் எல்லாம் பேசலான்னு நீ தானப்பா சொல்லி அனுப்பிச்ச. நான் கல்யாண சமாச்சாரம் பேசலான்னு சொன்னா? ஆமாப்பா, சித்தப்பா அப்படித்தான் சொன்னாரு. ராசுகுட்டி, என்னப்பா இது? உனக்கு அந்த பொண்ணு தான் வேணும்னா உங்க அப்பா கிட்ட வெளிப்படையா கேட்க வேண்டியது தானே? என்ன ஏப்பா பலிகடா ஆக்குற? சித்தப்பா, அப்பா சித்தப்பா போய் சொல்றாரு. யாரு? எங்க அப்பா போய் பேசாமல. பெரியப்பா, அந்த பொண்ணு நம்ம ராசுகுட்டி ஆனா என்னமா பண்ணிட்டு இருக்கா? இல்லன்னா நம்ம ராசுகுட்டி ஆனா இப்படி எல்லாம் பேச மாட்டாரு பெரியப்பா. அப்பா, அத்தா, இவங்க எல்லாரும் சேர்ந்து போய் பேசுறாங்க. அத்தா, இத பாருங்க, என் புள்ள போய் பேச மாட்டா. நம்ம குடும்பம் ஒண்ணு சேரக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க எல்லாம் சேர்ந்துதான் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ணி, நீங்க எது வேணாலும் சொல்லுங்க, ஆனா அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க. குடும்பம் ஒண்ணா இருக்கிறதுக்காக. வேண்டாம்பா, இனிமே நம்ம வார்த்தையால பெரிய பெரிய நம்ப வைக்கவே முடியாது. இதை எப்படியாவது நிரூபிச்சு ஆகணும். வச்சிருங்கப்பா. நீ வாடி.
பெரியப்பா, என் பொண்டாட்டி நேமாச கர்ப்பிணி. அன்னைக்கு நீங்க என்ன வார்த்தை சொன்னீங்களோ அதுல ஒரு எழுத்து கூட பேசாம நானும் எங்க அப்பனும் அப்படியே ராசுகுட்டி கிட்ட சொன்னோம். பிறக்க போற என் குழந்தை மேல சத்தியம் என்ன பண்றேன் பாருங்க. அவன் சொல்றதப்ப கரெக்ட். நான் தான் போய் பேசிட்டேன். கேட்டியாடி, உன் புள்ள யோகியம் என்னன்னு அவன் வாயிலே வந்துருச்சு. இத்தோட சரி, இனிமே நீ என் பொண்டாட்டி இல்ல, இவன் என் மகன் இல்ல. சரி, சொன்னா நீ கேளுடா. சும்மாருமா. யாரை கேட்டு இந்த ஏற்பாடு பண்ண நீ? டேய், என்னடா தெருவுல நின்னுக்கிட்டு 4 பேர் பார்த்து சிரிப்பாங்கடா. இதா சிரிச்சா சிரிக்கட்டுண்டி. இப்ப மட்டும் சிரிக்காமலா இருக்காங்க? இந்த பர்றா, நான் உன்னை பெத்தவன். நான் எவனையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. உனக்கு இன்னொரு கல்யாணம் நடத்தியே தீருவேன். எது? ஏண்டா கைய வாங்குற அளவுக்கு வந்துட்டியா? பின்ன நாள் என்ன என்னடா பேசிட்டு பாரு. அந்த ஆளு இந்த ஆளுங்க மரியாதை இல்லாம தோளுக்கு மேல வளர்ந்துட்டோம்னு திமிரா? அந்த மனுஷன் கேக்குறது என்னடா தப்பு? ஒரு குடும்பம் வாழையடி வாழையா தலைக்க முடியும் எந்த அப்பன் தான் ஆசைப்பட மாட்டான். சரி, இப்ப அவளுக்கு என்ன குறை வந்துருச்சு? என்ன குறை இல்ல? கல்யாணம் இன்னும் கண்ணு கழியாம இருக்கா. அது ஒண்ணு பத்தாது. அது ஏன் தப்புமா? யார் தப்போ எனக்கு அதை பத்தி இல்ல. இந்தாடா இத்தனை நாளா இவர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இப்ப நான் சொல்றேன், இந்த பொண்ணு வேணா நம்ம வீட்டோட இருக்கட்டும். நீ இன்னொரு கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டு ஆகணும். இல்ல எங்க 2 பேருமே உயிரோட பார்க்க முடியாது. இப்ப என்ன, உங்க 2 பேத்துக்கும் வம்சாவிருத்தி வேணும் அதானே? ஆமா. ஏற்பாடு பண்றேன். ஆ? மாடி. என்னது? டோ, போங்க எல்லாரும். இங்க என்னைய வேடிக்கை பார்த்துட்டு போங்கம்மா. போவீங்களா? அங்க எங்க போற பரத்தால? ஆத்துக்கு. ஆத்துக்கு இந்த பக்கம் தான் போடுமா? போ அந்த பக்கம். போயா, போ. ஒண்ணு கூட இங்க யார் வரக்கூடாது. ஏய்யா, உனக்கு பஞ்சாங்கம் பார்க்க தெரியுமில்ல? பஞ்சாங்க எதுக்கடி இப்போ? அட புரியாம பேசாத, போய் எடுத்து பா போ. இன்னைக்கு அமிர்த யோகம். ஆ. எல்லா அம்சமும் இருக்கு. அற்புதம்.
எந்திரிங்க. நான் வரமாட்டேன். எதா இருந்தாலும் வெளியே போய் நான் பேசுங்க. வரமாட்டேன். என்னை விடு. ஐயோ, தயவு செய்து சொல்றேன் நான் சொல்றதை கேளு. நான் நீங்க உயிரோட வாங்க. இருக்க விரும்பல. வாங்க, வெளியே வாங்க. வெளியே வாங்க. இருக்க விரும்பல. இனிமே நான் உயிரோட சொல்றதை கேளுங்க. நான் சொல்றதை கேளு. தயவு செய்து என்னை விடு. தடுக்க இல்லையா? நீங்க எதுக்காக சாகணும் சொல்லுங்க. நீங்க ஏன் சாகணும்? நீயும் பானுவும் நல்லா இருக்கணும். அதோட என்னால என் ஆச்சாரம் அசிங்கப்படக்கூடாது. அதனாலதான் நான் சாகுறேன்னு சொல்றேன். நானும் பானுவும் நல்லா இருக்கிறதுக்காக சொல்றீங்களே, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க உயிரோடு இருந்தா உங்க ஆச்சாரம் அசிங்கப்படும் சொல்றீங்களே, இதை நான் ஒத்துக்க மாட்டேன். இல்ல, ஒரு பிராமணனா பிறந்தா இப்படித்தான் வாழணும்னு சில விதிமுறை இருக்கு. அதை என்னால மீற முடியாது. நீங்க பிராமணனா? சொல்லுங்க, நீங்க பிராமணனா? பிராமணன்னா பொறுமையானவன் அர்த்தம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் உங்ககிட்ட அந்த பொறுமை இருந்ததா? கல்யாண பந்தல்ல உங்க பொண்ணை தொடக்கூடாதுன்னு எங்கிட்ட சத்தியம் வாங்குனீங்க. ஆனா அதுக்கு முன்னாலேயே நீங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தீங்களே, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கன்னிகாதானம்னா என்ன சார் அர்த்தம்? இந்த சனத்துல இருந்து இவன் பொண்ணு இல்ல, உன் மனைவி, இது இந்த ஊரறிய உலகறிய உனக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுக்குறேன் இப்படி சொல்லிதானே என் கை மேல உங்க பொண்ணு கையை வச்சு தண்ணி ஊத்தி தாரவாத்தீங்க. இது கூட அக்னியை சாட்சியா வச்சு தானே நடந்தது. இதுக்கப்புறமா தானே நான் தாலியை கட்டினேன். அப்புறம் என் பொண்ணை தொடக்கூடாதுன்னு நீங்க எங்கிட்ட சத்தியம் வாங்கினது எந்த விதத்துல சார் நியாயம்? நீங்க வாங்கின சத்தியம் தப்பானதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தா கூட நான் பண்ண தப்புக்காக அதை நான் தண்டனையா ஏத்துக்கிட்டேன். இத்தனை நாளா என்ன மட்டும் இல்ல, என்ன நம்பி கழுத்து நீட்டின பானுவையும் சேர்த்து நான் தண்டிச்சிட்டு இருந்தேன். ஒரு பொண்ணு புருஷனுக்காக எதை வேணாலும் தியாகம் பண்ணலாம். ஆனா புருஷனையே தியாகம் பண்றது ரொம்ப கொடுமையான விஷயம். எனக்கு தெரியாம எங்க அப்பா அம்மா எடுத்த முடிவுக்கு சம்மதிச்சு பானு பத்திரத்தோட இங்க வந்தா அதுல கையெழுத்து போடுறதுக்கு உங்க மனு தர்மம் ஒத்துக்குச்சு. ஆனா இன்னொரு கல்யாணம் பண்றதுக்கு என் மனசாட்சி ஒத்துக்கல. அவளை காப்பாத்துறதுக்காக எத்தனை சத்தியத்தை வேணாலும் உடைக்கலான்னு எனக்கு தோணுச்சு. இன்னைக்கு வரைக்கும் நான் காப்பாத்திட்டு வந்த சத்தியத்தை இப்ப உடைச்சிட்டு தான் வந்து நிக்கிறேன். நான் அரிச்சந்திரன் இல்ல சார், ஒரு ஏழை தாவிதம் பையன். என்னால அவ எல்லாத்துலயும் தங்கமா இருக்கிற நீங்க இந்த ஒரு விஷயத்துல மட்டும் இவ்வளவு பிடிவாதமா இருந்ததுனால உண்மையிலேயே என்ன மாதிரி ஆட்கள் எல்லாம் தீண்ட தகாதவங்க தானே எனக்கே சந்தேகம் வந்து உங்க வேதத்துக்கு என்ன அர்த்தம் நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன். வெடி வெடி உட்கார்ந்து பல பேர் எழுதின வியாக்கியானங்களை படிச்சு நிறைய பேர்த்துக்கிட்ட விளக்கம் கூட கேட்டேன். வேதத்துல பிராமணன் இல்ல சார், வேதத்துல அர்ச்சனை இல்ல, நாவித்திரம் இல்ல சார். அதுல மனுஷன் மட்டும்தான் இருக்கா. அவனுடைய அமைதியான வாழ்க்கைக்கு என்ன வேணுமோ அது மட்டும்தான் சார் இருக்கு. பின்னால வந்த யாரோ சில பேர் சுயநலத்துக்காக ஒரு பிரிவினை உண்டாக்கி வேதத்து மேல பழி போடுறது எந்த விதத்துல சார் நியாயம்? ஏதோ நான் பாதிச்சதுனால நான் இவ்வளவு தூரம் பேசுறத நினைக்காதீங்க. என்ன மாதிரி இந்த நாட்டுல எத்தனையோ பேர் குமரிக்கிட்டு இருக்காங்க. ஆதிசங்கரன், ராமானுஜர், பாரதியார் இவங்க எல்லாமே பிராமணர் தான். எங்களுக்காக அவங்களே போராடி பார்த்துக்க முடியல போது பரவாயில்ல சார், நான் தோத்துட்டேன் சார், நான் தோத்துட்டேன். ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, நீங்க என்ன எப்படி வேணாலும் பார்த்திருக்கலாம். ஆனா நான் உங்களை பிராமணரை பார்க்கல, பெத்த அப்பா அம்மாரை பார்த்தேன் சார். நீங்க உயிரோடு இருந்து என்ன எப்படி வேணாலும் தண்டிங்க சார், தாங்கிக்கிறேன். ஆனா நீங்க செத்து என்ன வாழ வைக்காதீங்க சார். அந்த சித்திரவதை என்னால தாய்க்க முடியாது சார். நான் போய் நீ ஜெயிச்சுட்ட, நீ ஜெயிச்சுட்ட. சொல்றேன். சரி, அந்த ஒண்ணு சேர்க்கறதுக்கு நாம தானே முயற்சி பண்ணோம். நீ இப்படி இடிஞ்சு போக்கு அந்த எப்படியா? இது பார், எனக்காக ஒரு உதவி பண்றியா? சொல்லு. உன்னை பிரிஞ்சு போறதை தவிர வேற எது வேணாலும் செய்யற. வேற என்ன? கிணத்துல ஊசி சாகுங்கிற அதை செய். அவங்க தானையா உனக்காக அதை நான் செய்யறேன். பாய் மகளை மோசம் பண்ணிடாத. ஐயோ ஐயோ ருக்மணி, ஐயோ நீ இல்லாம எனக்கு வாழ்க்கை இல்ல. என்னது
3 தடவை தண்ணிக்கு மேல வந்து அதுக்கப்புறம் தான் உள்ள போவாங்கன்னு சொல்லுவாங்க. முதல் தடவையே போயிட்டே புள்ள. ஐயோ ருக்கு, ஐயோ ருக்கு, நான் தப்பு பண்ணிட்டேன் தெரியாம சொல்லி. என் மேல பிரிய இல்லாம தானே எனக்கு அடுத்துக்குள்ள குதிக்க சொன்ன, அப்புறம் நீ ஏன் பின்னாலே குதிச்ச? சொல்லியா? நீ முங்கி உள்ள போறியா இல்லையான்னு சொல்லி பாக்குறதுக்காக. எப்படி எப்படி என்ன தெரியுது? இங்க பாரு, என்ன பாரு, என்ன பாரு. பாவி மகளே ருக்மிணி, என்ன மோசம் பண்ணிடாதீ. நீ இல்லன்னா எனக்கு வாழ்க்கையே இல்ல. மனசுக்கு உங்களுக்கு ஆசை இருக்குல்ல, அப்ப ஏன் வெளியில வேஷம் போடுற? ஐயா, செத்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஜீவனான அவசரங்கள் எல்லாம் வெளியில வருமா? ஏய், சும்மா கிண்டல் அடிக்காத. நீ கல்யாணத்துக்கு வந்து கவாட்டம் நடந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு பிரச்சனையா வந்தது. இல்லன்னா நேரம் என்ன நடந்திருக்கு தெரியுமா? என்ன நடந்திருக்கும்? விரல் சூப்பரா பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீயும் கூடவே விரல் சூப்பிட்டு இருப்ப, அவ்வளவுதான். ஏண்டி, எங்க அப்பா அம்மா இவ்வளவு தூரம் பிரிஞ்சிருக்காங்க, அத பத்தி உனக்கு கவலையே கிடையாதா? ஐயா, வாய் விட்டு சொன்னதான் கவலையா? என் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமா? என்னது? தூக்க மாத்திரையை பொடி பண்ணி வச்சிருக்க. நாளைக்கு உங்க அப்பா கிட்ட போய் நான் இந்த ஊரை விட்டு போயிடுறேன், தயவு செஞ்சு உங்க புள்ளையும் பொண்டாட்டியும் வீட்டோட சேர்த்துக்கங்கன்னு சொல்லிட போறேன். அதுக்கப்புறம் நான் எங்கேயோ போய் இதை சாப்பிட்டு சேர்த்துலான்னு முடிவு பண்ணிட்டேன்.